கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நான் நீண்ட நேரம் பேச விரும்பல. ஒரு சிறிய தெளிவுபடுத்துதலாக விட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். முதல் விஷயம் இன்னைக்கு மத்தியானம் கௌரவ அமைச்சர் மனுஷ நாயக்கர் அவர்கள் தலைமையில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சந்திச்சாங்க. நேற்று நான் இதே சபையில் சொல்லியிருந்தேன், ஆர்ப்பாட்டத்துக்கு பின் கிட்டத்தட்ட 7 பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்பளத்தை கொடுக்க சம்மதிச்சிருக்காங்கன்னு. நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன், இன்னைக்கு 9 பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட இணக்கத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நான் சபையில் இல்லாத நேரம் என் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு, அதையும் நான் தெளிவுபடுத்திட்டு போறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்னன்னா, 1700 ரூபா நீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிச்ச பிற்பாடு நான் பகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துரைமார்கள் அனைவரையும் என் வீட்டுக்கு அழைச்சு நான் பேசிட்டு இருந்தேன். அது ஒரு முழுமையான பொய். உண்மையா பேசுவோம். நான் பகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துரைமாரியும் கூப்பிட்டேன், ஹட்டன் பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துரைமாரியும் கூப்பிட்டேன், தலவாக்கல பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்க துரைமாரியும் நான் கூப்பிட்டேன். நான் ஏன் கூப்பிட்டேன்னா, ஏன்னா பாருங்க, கடைசியில் நாங்கள் தான் மக்களோட வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சும்மா இங்கே உட்காந்து முகநூலில் அறிக்கை விடுறவங்க நாங்கள் கிடையாது. மக்கள் எங்க கிட்ட சொன்னாங்க, அங்க இருக்க முகாமையாளர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த இடைக்கால தடை வரும்போது. நான் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னேன், கடைசியில் அங்க இருக்க தோட்ட முகாமையாளர் அங்க இருக்க மக்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவு தான் முக்கியம். இவங்க நடுவில் அரசியல் செய்யணும் அதை செய்யணும்னு நினைச்சா கட்டாயம் பிரச்சனையில தான் முடியும்னு. நான் ஒளிவு மறைவா பேசணும்னு அவசியம் இல்லை. நான் ஆறுமுக ஜீவன் தொண்டமான், நான் போய் துறையை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவன் தான் என்ன பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறது எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ஆனா உண்மையான நிலவரம் இன்னும் நான் கடைசியா சொல்லிடுறேன். ஒரு உறுப்பினர் அவர்களே, நான் நேற்று சொன்னேன், சில முகாமையாளர்கள் எப்படி மக்களை துன்புறுத்துறாங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, புசலாவில் போலீஸ் நாங்க மாத்தி இருக்கோம், ஒரு இளைஞர் இறந்து போகும்போது. படிச்ச முட்டாளுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இவர் தான் நான் சொல்லி ஆகணும். காரணம் ஏன்னா, போலீஸ் அரசாங்க கட்டுப்பாடுக்குள்ளார வர நபர், முகாமையாளர் தனியார் நிறுவனத்துக்கு அடியில் வர நபர். அது மட்டும் இல்லாம நான் ராஜாங்க அமைச்சரா இருக்கும் போதும் போய் தட்டி கேட்டிருக்கேன், பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் தட்டி கேட்டிருக்கேன், இன்னைக்கு கேபினெட் அமைச்சராக இருக்கும் போதும் நான் தட்டி கேட்டிருக்கேன். முகநூல்ல நான் சும்மா வாய் சொல் வீரரா மட்டும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் ஆதரவு, இளைஞர் ஆதரவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பக்கம் நிற்குது. அது மட்டும் இல்லாம கடைசி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமா நாங்க முடிக்கணும் தான் நினைக்கிறோமே தவிர, இதை வச்சு அரசியல் பண்ற கீழ்த்தனமான யோசனை எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு மக்கள் வாக்களிச்சு இங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னா அவங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு. இவருக்கு ஏன் மேல அவ்வளவு ஆசை இருந்துச்சுன்னா நேருக்கு நேரம் பேச சொல்லுங்க. ஏன் சபையோட பாதுகாப்புக்கு பின்னால் உட்காந்து பேசிட்டு இருக்காரு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கும் நான் சொல்றேன், நேற்று என்னோட உரையிலையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன், அனைவரும் ஒன்றிணைந்து இதுக்கு செயல்பட்ட ஒரு தீர்வு எடுத்து தர முடியும். ஆனா இந்த மக்களை வச்சு அரசியல் செய்யணும்னு நினைச்சா